सच्चिदानंद सद्गुरु शिरडी साईनाथ महाराज की जय. सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. நாம் இன்று சத்சங்கத்தில் அனைவரும் கூடியிருக்கிறோம். இச்சத்சங்கத்தில் கடந்த சில வாரங்களாக நாம் குரு சரித்திர பாராயணத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இன்று குரு சரித்திரம் பாராயணம் செய்தனால் ஏற்படுகிற முக்கியத்துவம் என்ன, குரு என்றால் என்ன, குரு சரித்திரம் ஏன் பண்ண வேண்டும் அப்படின்றத நம்ம விவரமாக பார்க்க போறோம். அதுக்கடுத்து 30வது சாப்டருடைய குரு சரித்திரத்தை பார்க்கவிருக்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் செவிடு குருடு ஊனம் இல்லாமல் பிறப்பது அரிது. இது ஔவையார் கூற்று. ஔவையார் கூற்றுக்கு ஏற்றாற் போல நம்ம மனிதர்கள் ரொம்ப அரிதா பிறந்திருக்கும். அப்படி அரிதா பிறந்திருக்கிற நாம நம்ம வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாம, விரக்தி பண்ணாம, அதை பயனுள்ளதாக செய்து கொள்ளணும்னு சொன்னாக்கா இறைவனடைய நாட வேண்டும். இறைவனை நாட வேண்டும் சொன்னாக்கா நம்ம பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். அந்த முன்னொரு காலத்துல எல்லாம் ஆயுள் அதிகமா இருக்கும். முனிவர்கள் தபசு பண்ணுவாங்க, யஜ்யங்கள் யாகங்கள் அதெல்லாம் செய்வாங்க. ஆனா நமக்கு ஆயுளும் குறைவு. ஆனா அவ்வளவு பெரிய ப்ரொசீஜர், அவ்வளவு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தவங்கள் நம்மளால செய்ய முடியாது. கலியுகத்துல மனிதர்களுடைய ஆயுளோ மிக 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 குறைவா இருக்கு. அப்போ இந்த குறைவான காலத்தில், அந்த லைஃப் ஸ்பேன் சொல்ற மாதிரி மனிதனுடைய ஆயுள் காலம் குறைவா இருக்கு. அந்த குறைவான காலத்தில் வளமாக நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி குருவிடம் சரணாகதி அடைவது. அப்படி குருவை சரணாகதி அடைந்துட்டோம்னாக்கா நாம அனைத்தும் பெற்று விடலாம். தந்தையோட நிலையில் இருக்கும் பொழுது மகனுக்கு ஏது குறை உண்டு? தந்தையானவன் பார்த்துக் கொள்ள மாட்டானா? அதே போல உலகில் உள்ள அனைவருக்கும் தந்தை சத்குருவாக இருக்கும் பொழுது, அவரை நம்ம நாடி வரும் பொழுது, அவரை கையை நம்ம பற்றி கொண்டு விட்டோம்னா நம்மள அவர் கண்டிப்பாக நம்ம கரை சேர்த்துடுவார். ஆனா இங்க ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம அவரை நாடி செல்ல வேண்டும். இங்க மாஸ் மீடியா நிறைய விஷயங்கள் தீய கர்மா செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம தூண்டுகிறத தவிர நல்ல கர்மாக்களை செய்ய தூண்டுகின்ற தூண்டல்கள் மிக 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 குறைவாக இருக்கின்றன. ஸோ அதனால நம்மள அறியாமைய சில விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், தீய கர்மாவிலேயே செய்து கொண்டு தீவனையை பெற்றுக்கொண்டு பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அது பாவமா நன்மையா நல்லதா கெட்டதா தெரியாமலே சில பேர் செய்யறோம். அந்த அளவுக்கு அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறோம். அந்த அஜ்ஞானத்தை விட்டு ஞானத்தை பெற்று நாம் கடவுளை சரணாகதி அடைந்தால், சத்குருவை சரணாகதி அடைந்தால் நமக்கு அனைத்தும் நன்மையே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் அப்போ நம்ம சத்குரு அடைய வேணும்னு சொல்றோம்ல, சத்குரு அடையணும்னு சொன்னாக்கா சத்குரு யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அவர்கிட்ட நம்ம நாட முடியும். யாருன்னே தெரியல, நமக்கு ஒரு எய்ம் இருந்தா தானே அந்த எய்மை நோக்கி போறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுப்போம். அதே போல சத்குரு யாருன்னு நம்ம தெரிஞ்சாதானே, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களை எப்படி நம்ம கண்டு கொள்ள முடியும் அப்படின்றத ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட போக முடியும், அவரை அணுக முடியும், அவருடைய நிழலை நம்ம வாழ முடியும், அவர் கையை பற்றி கொள்ள முடியும். இப்படி அது தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்காக நம்ம புத்தகத்தில் நிறையமே கந்தரகத்தில் குரு சரித்திர மகிமையில் கூறும் பொழுது குரு என்பவர், சத்குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பார்கள் அப்படின்றத 3 விஷயமா சொல்றாங்க. சர்வ ஞாபகமாக இருப்பார். அப்ப சர்வம் ஞாபகம் அப்படின்னா எல்லாத்துமே ஞாபகத்தில் இருப்பாங்க. ஃபுல் மெமரி, அவர் மைண்ட்ல எல்லா மெமரி இருக்கும், அனைத்தும் அறிந்திருப்பார். அப்போ அனைத்தும் என்றால் என்ன? நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், ஒரு மனிதனுடைய ஒரு விஷயத்தை அனைத்துமே அறிந்திருப்பார். முன்னாடி நடந்தது, இப்போ நடந்து கொண்டே இருப்பது, இனிமே நடக்கக்கூடியது அனைத்துமே சர்வ ஞானமாக இருப்பார். சர்வமும் ஞாபகத்தில் வைத்திருப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் சர்வ வியாபகம், அதாவது வியாபகம் அனைத்திலும் பரவி இருப்பார், அனைத்திலும் இருப்பார்.
உலகத்தில் பார்க்கக்கூடிய உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், ஜடங்கள், நிறைய பொருள்கள் இருக்கின்றன. நீர், நிலம், காற்று, வாயு, அந்த 5 பூதங்கள், அது மட்டும் இல்லாம நகரம் பொருள்கள், நகரா பொருள்கள், லிவிங் சப்ஸ்டன்ஸ், நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ், அனைத்திலுமே அவர் இருக்கிறார். இது சயின்டிபிக்காவும் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டம் சொல்லுங்க, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லுங்கன்னா அது நம்ம சயின்டிபிக்கா பார்க்கும்போது அது கொஞ்சம் டீப்பா போகும். அதையும் பேஸ் பண்ணி அது எப்படி சுழலுது அப்படின்றத நம்ம இந்த இதுலயும் ஆன்மீகத்திலும் லிங்க் பண்ணி சொல்றாங்க. இப்போ நம்ம ஆன்மீகத்தை பேசுறதுனா ஆன்மீகத்தை பத்தியுமே பேசுவோம். ஸோ இந்த இதுல அனைத்திலும் அவர் இருப்பார்ன்றது உறுதி. சர்வ சமத்துவம் அப்படின்னா அப்படி 3வது பாயிண்ட் சொல்லுவோம். அதாவது அனைத்தும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். அனைத்தும் செய்யக்கூடியவர் என்னன்னா, அப்ப மலைய பவுடர் ஆக்கலாம், பவுடரை மலையாக்கலாம், பில்ல மலையாக்கலாம், மலைய பில்லாக்கலாம், இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். அவரால் முடியாது அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அப்படி இந்த 3 குணங்களை பெற்றிருந்தால் கண்டிப்பா அவர் சத்குருவுக்கு ஒப்பாவார். நம்ம இந்த 3த்தையும் நம்ம சாய்பாபா சரித்திரத்துல பார்த்தோம். அந்த சரித்திரத்துல அவரு இங்கேயேதான் இருப்பாரு, ஆனா எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்வார். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கார். அதே மாதிரி அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தனக்கு தான் தெரிந்து கொண்டு அதுக்கு என்ன செய்யுமோ அதுவும் நிறைய செய்யறார். இதுக்கு ஒரு சிறப்பு ஒரு எடுத்துக்காட்டு, பொற்கொள்ளன் தன்னுடைய மனைவியை கூப்பிடும் பொழுது குழந்தை நெருப்புல விழுந்துருது. விழும்போது அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அது எங்கேயோ நடக்குது, ஆனா இங்க இவர் அந்த துணில கையை வச்சிடறாரு. அப்போ அந்த என்ன சொல்றாரு, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்த அந்த குழந்தைய நான் இங்க காப்பாத்தினேன். அப்போ அங்க நடக்கக்கூடிய விஷயம் இவருக்கு தெரியுது இல்லையா? எங்க இருந்தாலும் அவருக்கு எல்லாமும் அறிந்தவராக இருக்கிறார், அப்ப அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு மற்ற மகான்களுடைய சரித்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்படி முக்குணங்களும் கொண்ட சத்குருவை நம்ம கைப்பிடித்து கொண்டால், அவரை பத்திரமாக பிடித்து கொண்டால், அவர் நிழலை நம்ம வாழ்ந்து வந்தால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நாஸ்திகனா இருக்கணும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரிப்பா நான் 1000 அக்கிரமம் பண்ணிட்டு 1000 தீய கர்மங்கள்லாம் பண்ணிட்டு நான் குருவை பிடிச்சிட்டு இருக்கேன், நான் குரு பக்தன், நான் குருவை வணங்குறேன், குருடைய பாதத்துல இருக்கேன், அவரை பௌதிகமாக உடல் ரீதியாக அவர் கால்களை பிடிச்சு வச்சிருக்கேன், அவர் கை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன், அப்போ அவங்களுக்கு சரியா போயிடுமான்னு கேட்கலாம். அது ஆகாது. அதாவது இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, குற்றங்கள் செய்யும் போதோ அல்லது தீய கர்மாக்களை செய்யும் போதோ அந்த செய்யக்கூடிய நினைப்பு, அந்த செய்யக்கூடிய அல்லது சொல்றேன் உந்துதல், அது எங்கிருந்து வருது, எப்படி கண்ட்ரோல் பண்றா? இப்போ இந்த இடத்துல குருபாவான இடத்துல நம்ம கைப்பிடிச்சுட்டோம்னாக்கா, அவர் நிழல இருந்துட்டானா அந்த தூண்டலை அவர் அறிவே அழித்து நல்ல தூண்டல்களை கொடுப்பார். அதாவது தீய கர்மாக்களை செய்யக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய துடங்களை, ஸ்டிமுலேஷனை அவரை அழிப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா தானே செய்வனி. அப்போ ஒரு மனிதனுடைய செயல் செய்யறான்னு சொன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடாது. அவன் உள் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த திங்கிங் இருக்கு பாத்தியா, அதுதான் அவனை அந்த ஆற்றல் மூலமாக, உடல் ரீதியாக கை மூலமாக ஏதோ செய்ய வைக்குது. அப்போ அந்த செய்யக்கூடிய ஆற்றலை, அதை தூண்டுக்கக்கூடிய தீய கர்மாவை தூண்டுக்கக்கூடிய ஆற்றலை அவர் அறிவே அழிப்பார். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் சரணாகதி அடைந்த பிறகு நாம எப்படி தீய கர்மா செய்வோம்? அப்போ இந்த நாஸ்திகன் கேட்ட கேள்விக்கு நீ எல்லா பாவம் செஞ்சு அங்க இருப்பியா அப்படின்னா, இன்னும் பாவமே செய்ய முடியாது, நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதோ 1-2 அப்படி ஏற்பட்டாலும் அதை செய்ய விடாத அளவிற்கு அவர் நம்ம தடுத்து விடுவார், நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார், இது சரியில்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ அவருடைய கருணையில் இருக்கும் பொழுது, அவருடைய அரவணைப்பில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்படி தப்பு செய்வோம்? நம்ம அந்த மாதிரி தீய எண்ணங்களோ தீய கர்மாக்களோ செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை. அவருக்கு பயம். அதே போல எது தீய கர்மா எது நல்ல கர்மா அப்படின்னும் சில விஷயங்கள் அவருக்கு அவருடைய அனுபூதி ரீதியாக
அவன் படிக்கல, எழுத்தாற்றல் இல்லைனாலும் சரி, அறிவு இல்லைனாலும், படிப்பாற்றல் இல்லைனாலும் சரி, அனுபூதி ரீதமாக அவருக்கு அனைத்துமே ஞானத்தை அவருக்கு அளிப்பார். அப்போ அந்த ஞானத்தை பெற்ற அவன் எவ்வாறு தவறு செய்வான்? தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ அந்த நாத்திகன் சொன்னதுக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ எப்போ குருவுடைய பெற்றுக்கொள்கிறோமோ, தொற்றுக்கொள்கிறோமோ, கருணை பார்வையிலே இருக்கிறோமோ, அப்போ நமக்கு எந்த ஒரு தீங்கு நடக்காது. இப்போ இந்த பார்வையிலே இருக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப குழந்தைங்க வீட்டுல ரொம்ப சுட்டித்தனமா இருக்காங்க. அப்போ தாய் சொல்லுவா, அப்பா இவ கண்ணுல எண்ணெய் ஊத்திட்டு இவனையே பார்த்துட்டு இருக்க வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க என்ன அர்த்தம்? அந்த குழந்தை சுட்டித்தனத்தினால ஏதோ தீமையோ அதை தீங்கு வரக்கூடிய, தனக்கு உயிருக்கு தீங்கு வரக்கூடிய செயலோ சேர்ந்துட்டு கையை வெட்டிக்கிறதோ காலை வெட்டிக்கிறதோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக அந்த தாயானவளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ தாயுடைய அன்பு பார்வையில அந்த மகன் இருக்கும் பொழுது அவன் எவ்வளவு சுட்டியா இருந்தாலும் அவனுக்கு உயிருக்கு தீங்கு வரக்கூடிய அளவுக்கு பாட்டில் எடுத்து கீழே ஒரு சீசா குத்திக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காம அந்த தாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாத மாதிரி நம்மளை கண்காணித்துட்டே வருகிறார். எப்போ நம்ம அவர் சரணாகதி அடைந்து விட்டால் அப்பொழுது 100% நம்ம சொல்லலாம், யார் ஒருவர் சத்குருவை தன்னுடைய அருளை பெற்றிருக்கிறார்களோ, அவருடைய சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ அப்படின்னாக்கா கண்டிப்பா அவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஓகே, இதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. அப்ப அந்த சத்குரு குணங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ இந்த காலத்துல அப்படியாப்பட்ட சத்குரு யாரு இருக்காங்க? நிறைய போலி சாமியார் தான் இருக்கானுங்க. செல்வத்திற்காக தான் இருக்காங்க, பணம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற காலத்துல இந்த காலத்துல போய் நம்ம இதெல்லாம் இருந்திருக்கலாம், துவேதாயிரம் துவாபரம் அந்த இடத்துலதான் அந்த டைம்ல தான் இருந்திருக்கலாம். இப்ப இந்த கலியுகத்துல யாரு இருக்கா இந்த மாதிரி? நம்ம எப்படி பாக்குறது, யாரை நம்ம நாடுறது அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நமக்கே ஒரு டவுட் ஏற்படும். அவர் உண்மையான சத்குருவா இருந்தாலும் நம்ம உடனே நம்ம மனசுக்கு எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா நம்ம இருக்கிறது சூழ்நிலைன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதாவது மற்றவங்களை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்ம நிறைய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம மனது அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கொள்ளாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னதான் செய்யறது? நம்ம எப்படிதான் அந்த சத்குருவை நாடுறது? அவரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவருடைய சரணாகத்தை நம்ம எப்படி அடைவது அப்படின்னா, அதுக்கும் பரத்வாஜ் மகாராஜ் மிக எளிமையா நமக்கு சொல்லியிருக்கார். எந்த ஒரு சத்குரு தன்னுடைய போதனைகளையோ தன்னுடைய சொற்களையோ எழுத்து மூலமாக கொடுத்திருக்கிறாரோ அந்த கிரந்தமே அவர்தான். இப்போ பாபாவுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது, அப்போ பாபாவுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது பாபாவே அதுல இருக்கிற மாதிரி தானே. அப்போ நம்ம பாபாவே பிடிச்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அவரை சரணாகதி நம்ம இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய கண் பார்வை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த எழுத்து மூர்வமே, அந்த எழுத்து ஆக இருக்கின்ற அந்த கிரந்தமே நமக்கு சத்குரு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எப்போ இது நமக்கு தேர்ந்தெடுக்க முடியாம இருக்கும் பொழுது, யாரு என்னன்னு தெரியாம இருக்கும் பொழுது. அப்புறம் அக்கல்காட் மகாராஜ், அப்புறம் வெங்கைய சுவாமி, இவரோட சரித்திரத்தெல்லாம் படிக்கும் பொழுது அந்த சரித்திரம் புத்தகத்தை அந்த கிரந்தத்தை நம்ம கையில வைத்துக் கொண்டு இருக்கும் போது அவரே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரிதான் சமம் என்று நமக்கு எளிமையாக நமக்கு பரத்வாஜ் மகாராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்படி அவருடைய வாய்மொழிகளை பார்க்கும்போது நம்ம நிறைய கஷ்டப்படவும் தேவையில்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் நம்மளுடைய லைஃப் டைம்ல செய்யக்கூடிய வேலைகள்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றதோ அப்படி கூட எதுவுமே தேவையில்லை. குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு 1/2 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour. அதே போல அவரு சொல்லக்கூடிய கருத்துக்கள், இப்போ இவர் நம்முடைய சாய்பாபாவும் சரி, அப்புறம் அக்கல்காட் மகாராஜும் சரி, வெங்கையா சாமியும் சரி, அவங்க ஒரு போதனைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த போதனைகளை ஒரு சென்டென்ஸா பாயிண்ட்ஸா சொல்லியிருப்பாங்க. இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல. அதை பின்பற்றி வந்தாலே நமக்கு அவருக்கு மரியாதை கொடுத்ததுக்கு சமமாகும். நம்ம பௌதீகமாக அவரை காலை வணங்கி கண்களை தொட்டு கொண்டு பிரேயர் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அவரை மனதை நினைத்து கொண்டு அவர் என்ன சொன்னார், பாபா என்ன சொல்லியிருக்காரு, நம்ம யூஸ்வலா ஒரு பிச்சைக்காரன் வந்தானா, பணத்தை கேட்டானா, உங்ககிட்ட இல்லையா, இல்லைன்னு மெதுவா சொல்லு, சிப்போ அப்படின்னு சொல்லாம மெதுவாக சொல்லு, கனிவோட சொல்லு, கோவப்படாத அப்படின்றாரு. அப்ப அது நீ ஃபாலோ பண்ணு. அது நீ ஃபாலோ பண்ணாவே நீ பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானவன் தான்.
பாபாவுடைய அருளுக்கு நீ உகந்தவன் தான் அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பசியா இருக்கக்கூடிய அதிதிகள் அது மனிதனா இருக்கணும் அவசியம் இல்லை, அது யாராவது இருக்கலாம், பறவையோ நாயோ இல்லது ஆடு மாடோ எதுவாவது இருக்கலாம். பசியாக இருக்கும் பொழுது அதுக்கு அன்னத்தை கொடு, உணவை கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வரும் பொழுது, அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வந்தாலே நம்ம அவருடைய அனுகிரகம் பெற்றதுக்கு சமமாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம யஜ்ஞமோ தவமோ இந்த மாதிரிலாம் பலதெல்லாம் நிறையெல்லாம் சேர்ந்து நம்ம சத்குருவுடைய அருள் பெறுவதற்கும் ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி எளிமையான சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை கடைபிடித்து அதை நம்ம அடைவது மிகவும் சுலபம். அது சூட்சமான விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கலாம். அத வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க. அத அந்த அளவுக்கு வல்லவனா நம்ம இருந்தோம்னாக்கா, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம சொல்லக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக நம்மளும் சத்குருடைய அருளை நாம் பெறலாம். பெற்று நாமும் அஜ்ஞானத்தை எடுத்து ஞானத்தை பெறலாம். அப்போ நம்ம யூஸ்வலா நம்ம சத்சங்கத்தில் இருக்கிற அனைவரும் பாராயணம் செய்து கொண்டே இருக்கும். யூஸ்வலா சில பேர் என்னையே எடுத்துக்கோங்களேன், 2 நாட்களுக்கு முன்னாடி புக்கை படிப்பேன். இன்னைக்கு பாராயணம் பண்ணணும், ஒரு 5 பேஜ் பண்ணணும், இல்ல ஒரு சாப்டர் பண்ணணும், அவ்வளவுதான். கர சாப்டர் படிச்சோமா வச்சுமா காணிக்க வச்சுமா கும்பிட்டோம் போயிட்டுமா. அப்போ அது என்ன, ஜஸ்ட் ஒரு விஷன், ஒரு கிளான்ஸ், அப்படி ஒரு மாதிரி லைட்டா ஓவரலா அப்படி சூப்பர்ஃபிஷியலா அப்படியே பார்த்து போறோம். அப்படி இல்லாம அத சின்ன ஒரு 2 பேராகிராஃப் படிச்சாலும் சரி, அந்த 2 பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சொல்லியிருக்கிறது நமக்கு அது செட் ஆகுதா, நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமா, செய்யறோமா இல்லையா, செய்யலன்னா நம்ம ஏன் செய்யல, நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன. அப்போ அப்படி ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாக்கா, இப்போ இதுதான் நேரமின்மை, இல்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா அதை கொஞ்சம் ஒன்னா டெலீட் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி அதை புரிந்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய நுட்பங்களை தெரிந்து கொண்டு அதை நம்ம பின்பற்ற கொள்ள வேண்டும். அப்படி பின்பற்றி கொண்டாலே அவருடைய அருள் பெற்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப எளிமையாவே இருக்கு இல்லையா நமக்கு. இந்த எளிமையான ஒரு மார்க்கத்தை நமக்கு காட்டிய சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் அவர்களுக்கு சொன்னாலும் அது மிகையே ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா. அதனால அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நம்ம குரு சரித்திரத்துல சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இங்க நம்ம 30வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தெரியும், நமக்கு இந்த அத்தியாய அந்த குரு சரித்திரத்துல நாமதாரக்கனோட சித்த முனிவர் எடுத்து சொல்லுகிறார். குரு சரித்திரை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லி கொண்டு வருகிற பொழுது அவருக்கும் சித்தமுனிக்கும் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, சித்தமுனிக்கு சொல்ல சொல்ல ஆனந்தம் ஏற்படுது. நாமதாரனுக்கு அதை கேட்க கேட்க அவருக்கும் மன துன்பத்தை விட்டு மனம் சாந்தி அடைந்து ஆனந்தம் அடைகிறார். இப்போ இந்த ஒரு விஷயத்துல பாருங்களேன், இப்போ நாமதாரக்கன் சாதாரணமாக அவர் சில துன்பம் பெற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை போக்குவதற்காக குருவை தேடிக்கொண்டு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுதுதான் சித்தமுனி அவருக்கு எதிர்பட்டு அவருக்கு நான் சித்தன் அப்படின்னு சொல்லி அவர் கதை சொல்றாரு. அப்படி இவருக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை எப்படி போகுதுன்னு சொன்னாக்கா, ஞானத்தை பெற்ற சித்தமுனியோட சில நேரம் அவரோடவே இருக்கிறதுனால, அவரோடவே இருந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால அவரோட இருக்கக்கூடிய ஞானம் அதுல ஒரு சிலது கொஞ்சமாவது இவருக்கு வருது. நம்ம எளிமையா சொல்லணும்னாக்கா, பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. நார்ன்றது ஒண்ணுமே கிடையாது, அதுல நறுமணம்ன்றதே கிடையாது. ஆனா மலர்ன்றது நறுமணம் மிக்கது. அந்த நறுமணம் மிக்க மலரோட எப்பவும் என்றென்றும் எந்த நேரமும் ஒட்டிக்கொண்டே இருந்த அந்த நாருக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த மலருடைய மனம் அதுக்கு மலருடைய குணங்கள் என்னென்னவோ, மனம் என்னென்னவோ அது அனைத்துமே அந்த நாரானது பெற்றுவிட்டது. இப்ப எல்லாமே நம்ம நாறு மாதிரி. குரு பகவான் அவர்கள்
சத்குரு வந்து அந்த மனமிக்க மலர் போன்றவர். அவரை எப்பொழுதும் அனுதினமும் அவரையே நினைச்சு கொண்டு, அனுதினமும் அவரையே பிரார்த்தனை செய்து கொண்டு, அவருடைய பேரையே உச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவரோடையே நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எப்படி அந்த மலருடைய மனம் அந்த நாருக்கு செல்கிறதோ அது போல ஆண்டவனுடைய அந்த குரு சத்குருவுடைய குணநலங்கள் அவருடைய அனைத்துமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லாங்க. இப்போ யூஸ்வலா ஸ்கூல்ஸ்ல வந்து பசங்க வந்து இந்த பையன் ரொம்ப நாட்டியா இருக்கான், ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவன் சேராத இடத்தோட சேர்ந்திருக்கான், சேராத ஃப்ரெண்டோட சேர்ந்திருக்கான், சேரக்கூடாத ஃப்ரெண்டோட சேர்ந்திருக்கான், அதனாலதான் அவன் இந்த மாதிரி மாறி அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவன் ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ஒரு நாளுக்கு ரொம்ப நேரம் வந்து அந்த நல்ல ஹேபிட் இருக்கக்கூடிய பசங்கள் இல்லாம கெட்ட ஹேபிட் இருக்கக்கூடிய பசங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களோட குணம் இவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்றான். இதை நம்ம பிராக்டிக்கலாவே எல்லாமே பார்க்கலாம். எல்லாம் ஒருத்தன் நல்லா இருக்கான்னு சொன்னாங்களேன், ஸோ அவங்க முன்னோர்கள் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க போல இருக்கு. இது பாசிட்டிவா சொல்லணும். ஸோ இந்த சின்ன வயசுலயே இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பெற்றோர், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன் கூட இருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப சிறந்தவர்களா இருப்பாரு போல இருக்கு, ரொம்ப பக்தி மிக்கிறவர்கள் இருப்பாங்க போல இருக்கு, ஆகையினால்தான் இந்த குழந்தைக்கும் அதே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து சின்ன எக்ஸாம்பிள் சார், நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதை வச்சுக்கொண்டே நம்ம சொல்லலாம். நம்ம அவருடைய அருள் பெற்று விட்டால், அவருடைய பாதங்களை பற்றி கொண்டால் கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நம்மள எந்த கஷ்டம் ஏற்படக்கூடிய விஷயத்தில் அவர் நம்ம தள்ளி விட மாட்டாரு. அவர் எப்பயுமே நம்மளோடவே இருப்பாரு. ஆகையினால அவரை பற்றி கொண்டோம்னால் கண்டிப்பாக நாம் நல் வழியில் சென்று நற்கதியை அடைய வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு என்னென்ன தேவையோ நாம கேட்காமலேயே அவர் கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் சத்குரு ஆனவர். சில விஷயங்கள் சில கடவுள்கிட்ட நம்ம இது வேணும் அது வேணும் கேட்போம், நமக்கு வேணுமா வேணாதான் நமக்கு தெரியாது. கேட்கிற போது தேவைப்படும், கேட்டு முடிச்ச பிறகு அது தேவைப்படாம போகலாம். அப்போ நம்ம கேட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இப்போ இங்க நம்ம என்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அது கேட்கல, அப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அது தேவைப்படாம போயிடுச்சு. கிடையாது. இந்த சத்குரு பகவானுடைய செயல் சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, உனக்கு எப்போ எங்க எந்த இடத்துல என்ன தேவையோ அப்போ அங்க அந்த இடத்துல தேவையானது அவர் கொடுப்பார். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா பாபா சரித்திரத்தை பாபா சொல்லுவாரு, நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா, நீ போவதற்கு முன்னாடி நீ சொல்லிட்டு போ, நீ போற இடத்திற்கு உனக்கு முன்பாகவே நான் சென்று உனக்கு தேவையான அனைத்து சௌகரியங்களும் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ இதுல இருந்து நமக்கு சத்குரு சிறப்பும், அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி நாட வேண்டும், இந்த கலியுகத்திலே அப்படி ஒரு பட்டவர் இருக்காரா அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ எல்லாத்துக்கும் நம்ம வந்து தேடுதல் தேவையில்லை. போய் ரோடெல்லாம் தேட தேவையில்லை. எங்க இருக்கா வதூத்துல எங்க இருக்காங்க எது இருக்காங்க தேட தேவையில்லை. ஆனா அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம வாழ்க்கையில நிறைய டைம் வந்து அது ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ரொட்டீன் ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ இந்த கிரந்தத்தை எடுத்துக்கொண்டால் போதும். குருவர்களுடைய கிரந்தங்கள், அவதூத்தருடைய கிரந்தங்கள் எடுத்துக்கொண்டோம்னால அந்த எழுத்து வடிவத்திலே அவர் நமக்கு ஞானத்தை ஊட்டுவார். இப்போ இந்த அத்தியாயத்தில் 30வது அத்தியாயத்துல மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் கோபிநாத் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த கோபிநாத் சொல்லக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு வந்து நிறைய குழந்தைகள் இறந்து விட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப மன வருத்தத்தோட தத்தாத்திரைய பக்தராக இருக்கிற அவர்கள் தத்தாத்திரைய அதை சரணடைகிறார்கள். இப்படி நிறைய குழந்தைகள் இறந்து போயிடுவது, எங்களுக்கு ஒரு சந்தானத்தை அழைக்குமாறு அவங்க ப்ரே பண்ணிக்கிறாங்க, வேண்டிக் கொள்கிறார். அப்போ தத்தாத்திரேயன் அருளால ஒரு நல்ல ஒரு ஆண்மகன் பிறக்கிறார். அவனுக்கு தத்தாத்திரேயன் அவர்களால் பிறந்ததுனால அந்த பையனுக்கும் தத்தாத்திரேயன் அப்படின்னு பெயர் வச்சு சந்தோஷமா கூப்பிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் சொல்லும் போது இன்னொன்னு சொல்ல ஞாபகம் இருக்கும் பாருங்க. யூஸ்வலா குழந்தைங்க பிறந்தாங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் அதை ஸ்டைலா மாடர்னா பேர் வைப்போம். அதாவது இஷ்ய வாஷ புஷன் ஏதோ இருக்கும், அதாவது ட்ரெண்டா இருக்கும், லேட்டஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆக்சுவலி குழந்தைகள பேர்கள் வந்து ஆண்டவன பேரை வச்சோன்னு சொன்னீங்களாங்க, அவரை அந்த குழந்தைய கூப்பிடும் போதெல்லாம் நம்மளை அறிந்தோ அறியாமலையோ ஆண்டவனை நினைத்துக் கொள்றதுக்கு போல இருக்கும். ஆகையனால்தான் அந்த காலத்துல எல்லாரும் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லா நாராயண, நரசிம்மா, வாசுதேவா இப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க.
அப்போ அவரை அனுதினமும் அந்த பையனை கூப்பிட்டா இருப்பாங்க, அந்த குழந்தைய கூப்பிடுவோம் இல்லை. அந்த குழந்தைய கூப்பிடும்போது என்ன ஆச்சு, நம்மள அறியாமே அந்த ஆண்டவனை கூப்பிடுற மாதிரி. ஸோ அந்த ஒரு நன்றி கடனோட இங்க தத்தாத்திரேயர் உடைய அருளால் பிறந்ததுனால கோபிநாத் என்ன பண்றாருன்னா அவரை குழந்தைக்கு தத்தாத்திரேயர்னு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த தம்பதிகள் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். அப்படி காலங்கள் உருண்டு ஓடுகின்றன. குழந்தைக்கு 5 வயது வருகின்றன. குழந்தைக்கு 5 வயது வந்தவுடனே உபநயனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக சீரம் சிறப்பமாக அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்து வைக்கிறார்கள். செய்த பிறகு அவனுக்கு 12 வயது வருகின்றன. அந்த 12 வயதில் சாவித்ரி என்ற ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த சாவித்திரியும் தத்தாத்திரேயரும் இவர் 2 பேர் தம்பதிகளும் ரதி மன்மதர் போல ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக அவருடைய இல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி நடத்தி கொண்டு வரும் பொழுது அதிருஷ்டவசமாகவோ அல்லது துரதிருஷ்டவசமாகவோ இல்ல முன் ஜென்மத்தினுடைய கர்மாவினாலேயோ ஏதோ ஒரு விளைவால தத்தாத்திரேயருக்கு என்ன சொன்னாக்கா காத்த நோய் ஏற்படுகிறது. நோய் வந்து விடுகிறது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அவங்க வைத்தியம் நிறைய பண்றாங்க. என்ன பண்ணாலும் அந்த வியாதி வந்து குணமாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சாவித்திரி என்ன பண்றேன்னா தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை எல்லா பணிவிடை செய்வாங்க. எல்லா பணிவிடை சேர்ந்து அந்த அவர் சாப்பிடக்கூடிய அளவிற்கே இந்த அம்மாவும் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவர் வந்து வியாதி வசப்பட்டதுனால அவருக்கு சாப்பாடு சரியா இறங்காது. அப்போ வந்து ரொம்ப குறைச்சலாக சாப்பிடுவார். அதே குறைச்சலாக இந்த சாவித்திரி அம்மையாரும் சாப்பிட்றதுனால அவருடைய உடம்பும் மெலிந்து நோய்வாய்ப்பட்டது போல ஆகிவிடுகின்றன. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிற கணவன் மனைவிக்கு இந்த ஒரு சூழ்நிலை வந்து விட்டது அப்படின்னு தந்தை தாய்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறாங்க. அப்படி துக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரார்கள் மக்கள் மற்றவங்க எல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அனைத்தும் என்ன பண்ணாங்க, இந்த அம்மையார் வந்து செய்யறாங்க. சாவித்திரி அம்மையார் கணவனுக்காக செய்து வருகிறார். என்ன செய்தாலும் அது அவருடைய நோய் வந்து குறையவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தத்தாத்திரேயர் வந்து அந்த தந்தை தாய்கள் சொல்றாங்க, அம்மா நீங்கள் ஏன் என்னை பற்றி இப்படி கவலைப்படுகிறீர்கள்? எனக்கு முன் ஜென்மத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் அந்த கடன் இருக்கிறதோ அதுதான் அந்தவருக்கு தான் நான் இருக்க முடியும். இப்பொழுது நான் உங்களுடைய கடனை தேர்ந்து விட்டது போல இருக்கிறது, நான் சென்று விடுவது போல இருக்கிறது. ஸோ என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு எடுத்து சொல்றாங்க. அத சொல்லும் பொழுது மறுபடியும் வருத்தப்படுற தாய்ப்பாலை அருந்திய நான் தாய்ப்பாலை கொடுத்த கடனை கூட என்னால சரியாக தீர்க்க முடியாத அல்ப வயசுல நான் இறக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன். நான் செய்த பாக்கியம் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு அவரு துர்பாகியசாலி நானு அப்படின்னு அவரே நொந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மனைவியை பார்த்து திரும்பி பார்க்கிறார். தாய் பார்க்கும் பொழுது, நீ முன் ஜென்மத்தில் எனக்கு விரோதியாக இருந்திருப்பாய் போல இருக்கு, ஆகையினால்தான் இந்த ஜென்மத்தில் நீ என்னை மணந்து கொண்டு படாத துன்பங்கள் பட்டு கொண்டு வருகிறாய், இல்லாத இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறார். இதனால் உன்னுடைய பூவும் பொட்டும் அழிந்து வருகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றன. ஒருவேளை நான் இறந்து விட்டால் நீ உன்னுடைய தந்தை தாயிருக்கலாம் பெற்றோர்களுக்கு சென்று விடலாம். இல்லை என்றால் நீ இங்கேயே இருந்தால் என்னுடைய பெற்றோர்கள் உன்னை தன் மகளாக பார்த்துக் கொள்வார் அப்படின்னு மனைவிக்கு வந்து எடுத்து சொல்றார். உடனே அந்த அம்மா கண் கலங்கி, நீங்கள் என்னை விட்டு சென்று விடுவீர்களா? எப்படி நீங்க என்னை விட்டு சென்று விடுவீர்கள்? அதெல்லாம் முடியாது. ஒரு மனைவிக்கு கணவன் தான் அனைத்துமே, கணவன் இல்லாது வேறு எதுவுமே கிடையாது, சர்வமும் கணவன் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை விட்டு எப்படி சென்று விடுவீர்கள்? உங்களை நான் எப்படி சென்று விட்டு விடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி சொல்லியிருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அந்த சாவித்திரிய மாமனார் மாமியார் அவங்க வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுன்னா இவங்க சாவித்திரி அம்மாள் அந்த மாமியார் மாமனாருக்கு பார்த்துட்டு, நீங்களே இப்படி அழுது இருந்தால் எங்களுக்கு ஆதல் சொல்லக்கூடிய பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்களே இப்படி அழுதால் நாங்கள் என்ன செய்வது? இப்போ எங்களை தேர்ப்பது யாரு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு என்ன பண்றாரு, சமாதானப்படுத்தி, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கந்தர்வபுரத்தில் தத்தாத்திரேயர் நரசிம்ம சரஸ்வதி என்ற அவதாரத்தில் அங்கு
உள்ள மக்களுக்கு நன்மை செய்து வருகிறாராம். அந்த நன்மை செய்து வருகிற அந்த இடத்திற்கு, கந்தர்வபுரத்திற்கு நான் உங்கள் மகனை கூட்டிச் செல்கிறேன். அவருடைய அருளால் உங்கள் மகனுக்கு நோய் சர்வமும் தீர்ந்து அவர் நல்லா இருப்பாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் கொண்டு சென்று வருகிறேன். இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் போதும் அப்படின்னு மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். அப்படியே வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த தத்தாத்திரருடைய தாய் தந்தைகள் தன்னுடைய மகன் நன்றாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறார்கள். சம்மதிச்சுட்டு சாவித்திரி அம்மாளுக்கு ஒரு பல்லக்கையும், பல்லக்கில அழகா மெத்தை போட்டு அதுல இவரை தத்தாத்திர உட்கார வச்சு கொஞ்சம் ஆட்களை அனுப்பி கைக்கு கொஞ்சம் பணமும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது 3 நாட்கள் செல்கிறார்கள். அவர் ஊரை விட்டு செல்கிறார்கள். அப்படி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இவர் நோய் வசப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுனால அவரை ரொம்ப மெதுவாக, ரொம்ப அக்கறையோட, டெடிகேட்டா கொண்டு போறாங்க. அப்படி மெதுவா போறதுனால 3 நாட்கள் ஆயிட்டு அந்த கந்தர்வபுரத்தை அடைகிறார். கந்தர்வபுரத்துக்கு அடைந்த உடனே அந்த பல்லக்கை கீழே இறக்கி விட்டுட்டு குரு அவர்கள் எங்க இருக்கிறார், நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் எங்க இருக்கிறார், போய் சென்று பார்த்து வருகிறேன், ஊரில் இருக்க மக்களை கேட்டு வருகிறேன் அப்படின்னு சென்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விழாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. வந்த உடனே பார்த்தாக்கா அவருடைய கணவன் இறந்து விட்டுருவாரு. அவர் கணவன் இறந்து விட்டதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறார். அதிர்ச்சி அடைந்து விட்டு, ஐயோ இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டதே, நான் கந்தர்வபுரத்தில் நரசிம்ம சரஸ்வதி அவர்களை பார்த்து அவர் அருளை பெற்று தன்னுடைய கணவனை உயிர் பெற்று தன்னுடைய தந்தை தாய்களுக்கு ஒப்படைப்பேன் என்று சொல்லிட்டு வந்தேனே, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாறில் அடித்துக்கொண்டு ரொம்ப துக்கித்து கொண்டிருக்கிறார். அப்படி துக்கித்து கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தோணுது, என்ன தோணுதுனாக்கா, தாகம் எடுத்து குளத்துக்கு போகும் பொழுது கஜேந்திரன், அது யானை தாகத்திற்காக குளத்திற்கு செல்லும் போது அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது கஜேந்திரன் கால்களை முதலை பிடித்துக் கொண்டது போலவும் ஆகிவிட்டது. அது இரவினன் நாடி சென்ற போது கோயில் இடித்து தன் மீது விழுந்து விட்டது போல ஆயிடுச்சு. சோ உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி நான் இந்த கந்தர்வபுரத்தை கொண்டு வந்தேன். இப்போ உங்களை உயிர் சென்று விட்டது. இப்போ உங்க உயிர் சென்று விட்டதுனால உங்களுடைய வயதான தாய் தந்தையர்கள் இதை கேட்டு உடனே அவர்களும் இறந்து விடுவார்கள். அப்படி 3 பேரை கொன்ற பாவத்தை நான் பெற்று விட்டேனே அப்படின்னு பல வகையில அவர் துக்கித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார். இவ்வாறாக அழுது கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல கழுத்தில் ருத்ராட்சியிடமும் நெற்றியில் பட்டை திருநூறை அணிந்து கொண்ட ஒரு சுவாமிகள் அங்கு தென்படுகிறார். தென்பட்டு இந்த அம்மா அழுது கொண்டு இருக்கிறார்கள, இந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்வதாக என்ன பண்றாங்கன்னா அவரு சில விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. குருவாரன் இவங்களுக்கு நீதியை சொல்றாரு. அப்படி மனிதர் என்ன எப்படி இருப்பாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ இந்த அத்தியாயத்துல இதோட முடிச்சுப்போம். அடுத்த பாகத்தில் அவர் என்ன கூறினார், சுவாமி அவர்கள் நரசிம்ம சுவாமி சாவித்திரி அம்மாளுக்கு என்னதான் அறிவுரை சொன்னார், என்ன போதனைகள் சொன்னாங்க, என்ன உலக நெறியை சொன்னார் அப்படின்னு அடுத்த வாரத்தில் நாம பார்ப்போம். இப்போ இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன், முடிவரைய கொஞ்சம் சின்ன ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி கொண்டால், குருவை நாடினால் நாம் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம். செய்வதற்கான சூழ்நிலை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். நாம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் சரிவர செய்வதற்கான சூழ்நிலையே அவர் நமக்கு தருவார் அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம கண்டிப்பாக குருவை நாட வேண்டும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ குருவை நாட வேண்டும், சத்குருவை நாட வேண்டும்னா அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாரு, எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலியுகத்தில் அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதற்கு தான் 3 பண்புகள் கொண்டவராக இருக்கிறான்னு சொன்னாலும், அனைத்தும் அறிந்தவராகவும், அதாவது அனைத்து ஞாபகத்தில் வைத்துக் கொண்டவராகவும் இருப்பார், அனைத்திலும் இருப்பார், அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருப்பார். இந்த 3 நிலைகளும் பெற்றிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் சத்குருவாக நாம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அடுத்து அந்த சத்குருவை இந்த காலத்துல நம்ம இங்க பாக்குறது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம தேடுதல் தேவையில்லை. தேடாமையே நமக்கு
பரத்வாஜ் மகாராஜ் அவர்கள் நிறைய கிரந்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள், பாபாவுடைய சரித்திரம், அக்கல்காட் மகாராஜ் சரித்திரம், இது போல அவதூதர்கள் சரித்திரம், அவருடைய கிரந்தத்தை படிக்கும் பொழுது அந்த சத்குருவை நாம் பிடித்துக் கொள்வதற்கு சமமாகி விடுகின்றன. அப்பொழுது நாம் கண்டிப்பாக எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம். அவருடைய நிழலில் இருக்கும்போது அவர் நம்மை காப்பாற்றி நல் வழியில் நம்மளை அழைத்து சென்று தீய வினையை விற்று நல் கர்மாவை செய்து நம்ம அடையக்கூடிய அனைத்தையும் அவர் நம்மளை அடை வைப்பார். ஸ்வஸ்தி. सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.